ஆண்டோட ஒரு நல்ல கேரக்டர் உண்டு. ஆண்டுடைய சுபாவத்தில் ஒரு நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? அவர் நீடிய பொறுமையுள்ள தேவன். அதெல்லாம் ரொம்ப நீட்டி முளைக்கிற கூடாது. பரவாயில்ல, போன தடவை பண்ணதுக்கு அப்படி விட்டாரு, இந்த தடவை பண்ணதுக்கு விட்டாரு, இப்படியே விட்டுட்டே இருக்க முடியாது. அது ஒரு கட்டம் தாண்டும் போது கர்த்தருடைய கோபத்தின் கரம் இறங்க தான் செய்யும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த புத்தியே இல்லை பார்த்தீங்களா? இதுதான் கழுகு. என்னை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறாரு, என்னை கைப்பிடிச்சு தூக்குறாரு, என்னை மேலே கொண்டு வர்றாரு. ஆனாலும் மறுபடியும் அந்த பிணத்து மேலே தான் உட்காருவேன், அந்த செத்தது மேலே தான் உட்காருவேன். நான் மறுபடியும் தப்பு பண்ண தான் செய்வேன். பாருங்க, பாம்பும் தோல் உரிக்கும். ஆனால் இந்த பாம்பை பார்த்தீங்கன்னா, பாம்பு என்ன செய்யும்? தன்னுடைய தோலை உரிக்கும். அந்த தோலை உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்லுவாங்க, பாம்பு சட்டையை கலத்தி போட்டு போயிருக்குன்னு. ஆனால் அந்த சட்டையை கலத்தும் போது நீங்கள் பாம்பை பார்த்தீங்கன்னா பழன்னு இருக்கும். அப்போ நம்ம கிட்ட போய், அப்பா பாம்பு மாறிடுச்சு, பாம்புட்ட இப்போ என்ன கிடையாது, விஷம் கிடையாது அப்படின்னு கிட்ட போனா, ஆமாமா நான் மாறிட்டேன்னு சொல்லுமா? தோல் தான் உறிஞ்சிருக்கு, விஷம் ஒன்று இருக்கு.